வீட்டாகிஸ் ரிவ்யூல இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் வாட்ச்மேன். இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் தான். இந்த 2019ல மாசம் வளம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள். இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்து லாஸ்ட் வீக் தான் குப்பத்து ராஜா ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த வீக் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இப்படி ஜி பிரகாஷ் அவர்களோட படங்களை வந்து மாசம் தேட்டர்ல போய் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் இந்த வாட்ச்மேன் படம் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது படத்தில் நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கிறாரு. ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான காரியம் வந்து பண்ண போறாரு. அங்க போகும்போது இன்னொரு புது பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வந்து தப்பிச்சு வரார், அவரோட பழைய பிரச்சனையை வந்து முடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத வந்து படத்தோட ஒன்லைன். ஸோ இதை தாண்டி ஃபுல் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தான் வந்து படம் வந்து பகலா இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்லேயே தான் இருக்குது. ஸோ அந்த நைட்டுமே வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து வச்சு எடுத்திருக்காங்க, ஒரே ஒரு வீட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக இருட்டு, ஒரே ஒரு வீட்டை காமிச்சு எடுக்கும்போது வந்து ஒரே ஒரு வீட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், பீஸா படமானது வந்து ஒரே ஒரு பங்களாவில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி டிமாண்டி காலனியில் வந்து செகண்ட் ஹாஃப் போர்ஷன் வந்து ஒரே வீட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே வீட்டில் காமிக்கும் போது நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் காமிக்கணும், என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வந்து எடுக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த படம் அந்த மாதிரி என்கேஜிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தாண்டி படத்தில் ஜி பிரகாஷ் எப்படி வந்து ஒரு லீட் ரோலாக ஹீரோவை வந்து பண்ணியிருக்காரோ, கூடவே வந்து இன்னொரு ஹீரோவை வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அது யாருன்னா அந்த குட்டி நாய் தான். அந்த நாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து அந்த நாயுமே வந்து ஒரு 2 பேர்த்துக்கிட்ட வந்து கொலை பண்ண விட்டு அது வந்து டிஃப்ரெண்ட்டான வரையில் வந்து கொலை பண்ண விட்டு அதையுமே வந்து அழகாக வந்து எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆளுங்களை வச்சு எடுக்கிறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி வந்து நாய்களை, அதாவது வெல் ட்ரெயின்டு நாயாக இருந்தாலும் கூட வந்து அது நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு கரெக்டாக அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரியான ஓடுறது, கேமராக்கு ஏற்ற மாதிரியான ஒடியாறது, கேமராக்கு ஏற்ற மாதிரியான கேட்ச் பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த நாயும் வந்து நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் பேர் எடுத்திருக்குது. ஸோ அந்த மாதிரி போகிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் வந்து ஆளுங்களே இல்லாமல் வெறும் நாயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில காட்சிகள் வந்து நகருது. அந்த காட்சியுமே பார்த்து ரசிக்கிற வகையில் தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி இப்போ ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னாலே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறது வந்து கொஞ்சம் டஃப்புப்பா, கிட்ஸுக்கெல்லாம் புரியுமா அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு த்ரில்லர் படமாகவே அமைஞ்சிருந்தாலுமே கூட உள்ளார வந்து இந்த நாயை வச்சு அது பண்ணுற சின்ன சுட்டி சேட்டைகள்லாம் வச்சு பார்க்குற பட்சத்தில் கிட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்குமே வந்து இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிற வகையில் தான் இருக்குது. ஸோ கிட்ஸ் போகும்போது ஃபேமிலியுமே சேர்ந்து வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற வகையில் தான் இந்த படமானது கரெக்டாக இந்த சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் கூட வந்து ஒரு சீனா வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னா, இப்போ நார்மலாகவே வந்து ஒரு காமன் பீப்புள் இருக்கிறோம், அவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு பெட்டு வளர்க்குறோம். அந்த பெட்டு நம்ம டாகாக இருக்கலாம், இல்லை கேட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நாள் கூட இருக்கலாம். அந்த இது வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம், சொல்லி அதை செய்கிறத விட இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப நம்ம ஒரு விஷயத்தை அதுக்கு சொல்லாமலே வந்து ஒரு விஷயம் மூலிமா வந்து கன்வே பண்ணோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து அது கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து பண்ணும். பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் கூட இந்த படத்துக்குள்ளார வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. என்னடா ஆரம்பிச்சிலேருந்து வளவளவள நாயை பற்றியே பேசிட்டு இருக்கே, ஜி பிரகாஷ் வந்து படத்தில் ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு வந்து நீங்களே வந்து நினச்சிருக்காரு. ஜி பிரகாஷ் படத்தில் வந்து அவரோட ரோலை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி ஜி பிரகாஷ் வந்து இத்தனை படங்கள் கிட்ட வந்து சைன் பண்ணுறாரு, ஏன் வந்து இத்தனை பேர் வந்து அவர்கிட்டயே போய் கதை சொல்லி அவரே வந்து கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம். அவர் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து வடிவமைச்சுக்கிட்டு இந்த மாதிரி படம் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த ஒரு ஜானராக இருந்தாலும் வந்து நான் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட ஆக்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ரோலாக இருந்தால் கூட வந்து அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அதனாலே வந்து அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான ஸ்டோரிஸ் வந்து போய் கமிட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த சர்வம் தலைமை வந்து ஒரு மியூசிக் ஓரியன்டான சப்ஜெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு. அந்த படத்துலேயே வந்து அவரோட ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து நாச்சியார் படத்தில் கூட அவரோட ரோலை வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குப்பத்து ராஜாவில் கூட வந்து ஒரு லோக்கல் பாயா வந்து அவரோட ரோலை வந்து கரெக்டாக கலக்கிட்டு போயிருந்தார். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த த்ரில்லர் மூவியான வாட்ச்மேனுமே வந்து இவருக்கு எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு வந்து அந்த நாய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு வராரோ அதே அளவுக்கு வந்து அந்த நாயுமே ஸ்க்ரீனில் வந்தாலுமே வந்து இந்த படத்தையுமே அவரோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து எல்லா ஜானரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டரான ஏல் விஜயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், அவருக்கு ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த தேவி 2 படமானது ஒரு ஹாரர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி தேவி வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி தியா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுவுமே ஒரு வகையில் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமாக தான் அமைஞ்சிருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து வனமகன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தார். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து ஜெயலலிதாவோட பயோபிக் பண்ணுறதுக்காக வந்து கமிட் ஆகிருக்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படமும் பண்ணுவார். ஸோ இவருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட எல்லா ஜானருமே வந்து டிஃப்ரெண்டாக தான் வந்து அமைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட இந்த ஜானரானது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கதைக்களம் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருந்ததோ அதே மாதிரி வந்து படத்தோட கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து படத்தில் கேமரா ஒர்க்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படத்தோட கேமராமேன் வந்து நிரோசா தான். ஒரே ஒரு வீட்டுக்குள்ளார வந்து எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லாம் வந்து காமிக்க முடியுமோ அந்தந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காரு. என்னடா அது இந்த சீன் எடுக்கும்போது இதே இடத்த தானே காமிச்சாங்க, ஏன் இன்னொரு சீன் எடுக்கும்போது இதே இடத்த காமிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இடமுமே வராமல் எல்லா இடமுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு.
ஸோ கேமரா ஒர்க் வந்து படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்மே வந்து அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் படத்தோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பிஜிஎம்ல பிரிச்சு எடுத்திருக்காரு நம்ம ஜிவி. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் த்ரில்லர் படம் அப்படின்னாலே வந்து இந்த கேட்டகரி தான் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணி கிட்ஸும் ஃபேமிலியும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற வகையில் தான் இந்த படமானது அமைஞ்சிருக்கு. கரெக்டாக சம்மருக்கு வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே போய் பார்த்து ஒன் டைம் என்ஜாய் பண்ணுற வகையில் தான் இந்த படமானது அமைஞ்சிருக்குது. ஸோ வீட்டாகிஸ்லேருந்து இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 3/5. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. Hi, this is Niveda Petraj here. Please subscribe for We Talk Keys.